வெல்கம் டு மீராஸ் மல்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான முட்டி வலிக்கான டிப்ஸ் சொல்லித்தரப்பேன். ஒன்று எண்ணெய், இன்னொன்று எக்ஸசைஸு. ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெயை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு காய்ச்சிக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பிரண்டையை நல்லா நரம்பு இதெல்லாம் நாரெலாம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே அதில் போட்டு நல்லா பொரிக்கிற மாதிரி வச்சு சிம்மிலே வச்சு காய்ச்சின்னு இருக்கணும். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை நல்ல தோலோடய சேர்த்து நசுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்து இது எல்லாமே சிம்லேயே வச்சு காய்ச்சணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயை வச்சுருக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பச்சை கற்பூரத்தை ஒரு 4-5 பச்சை கற்பூரம் எடுத்து அதில் போடணும். ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். இந்த எண்ணெய் கையில் தொட்டு பார்த்தெல்லாம் ஒரு பிசுக்குத்தன்மை மாதிரி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறின உடனே வடிகட்டி இந்த ஏர்டைட்டான பாட்டிலில் விட்டு வச்சிடணும். இந்த எண்ணெயை முட்டியில் தடவி நல்லா மசாஜ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊறின பிறகு அதில் வெந்நீரை விட்டுடலாம். தொடர்ச்சியாக அதே மாதிரி பண்ணி வந்தெல்லாம் முட்டி வலி காணாமல் போயிடும். ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அடுத்து முட்டி வலிக்கான 2 எக்ஸசைஸும் பார்க்கலாம். முதல் எக்ஸசைஸ் ஒரு சேரில் நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஒவ்வொரு காலையும் தூக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 10 என்ற வரைக்கும் ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதை இறக்கிட்டு அடுத்த காலை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி தொடர்ச்சியாக பண்ணின்னு வந்தெல்லாம் முட்டி வலி காணாமல் போயிடும். அடுத்த எக்ஸசைஸ் தரையில் உட்காந்து 2 காலையும் நல்லா நீட்டிண்டு அந்த முட்டிக்கு அடியில் ஒரு டவலை சுற்றி வச்சுட்டு அதை அழுத்துற மாதிரி ஒவ்வொரு காலையும் மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த 2 எக்ஸசைஸுமே என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சொல்லி கொடுத்தது. இந்த 2 எக்ஸசைஸுமே நாங்கள் பண்ணி பார்த்து எனக்கு சரியாக போயிருக்கு. ஸோ உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.